Hi friends, welcome back to my channel Kokki Pinnal. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து granny square எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் friends. Friends வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இன்னும் subscribe பண்ணலனா subscribe பண்ணுங்க. மறக்காம bell icon-ஐ click பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற all என்ற பட்டனையும் click பண்ணிடுங்க. அதனால நான் எந்த ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு notificationல காமிக்கும். வாங்க friends இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Friends, நான் இப்போ என்னுடைய ப்ராஜெக்ட்டை வந்து ஸ்லிப் நாட்டோட நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்லிப் நாட் வந்து எப்படி பண்ணணும்னா ஹொக்கை வந்து இந்த மாதிரி உங்களுடைய யானில் வந்து இப்படி வச்சு இதை அப்படியே இந்த யானை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ ரொட்டேட் பண்ணி யான் ஓவர் பண்ணி அந்த லூப் வழியாக வெளியில் இப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப் நாட் வந்து கிடச்சிடும். ஸோ இப்போ நான் வந்து செயின் 4 நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ 1 2 3 4. ஸோ செயின் 4 நான் வந்து பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு செயினில் வந்து நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செயினில் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய ஹொக்கை வந்து இந்த மாதிரி உங்களுடைய செயின் ஃபஸ்ட்டு செயினில் விட்டு யான் ஓவர் பண்ணி அந்த 2 லூப் வழியாகவும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொண்டு வரணும். ஸோ இதன் மூலமாக நமக்கு ஒரு குட்டி சர்க்கிள் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே தான் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா செயின் 3 வந்து நான் இதுக்கு மேலே நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ இந்த செயின் 3ன்றது வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ராக்கெட்டாக நான் வந்து கன்சிடர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா 2 டபுள் க்ராக்கெட்டை வந்து இந்த ஹோல்குள்ளே, அதாவது இந்த சர்க்கிள்குள்ளே நான் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம டபுள் க்ராக்கெட் எப்படி பண்ணுவோம்னா நம்மளுடைய ஹொக்களை வந்து யானை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சர்க்கிள்குள்ளே இதை இப்படி விட்டு யானை வந்து வெளியில் எடுப்போம். ஸோ 3 லூப்ஸ் கிடைக்கும். அந்த 3 லூப்ஸ்லேருந்து, அதாவது ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ்லேருந்து நம்ம யானை கொண்டு வரணும். அடுத்து 2 லூப்ஸ்லேருந்து நம்ம யானை இந்த மாதிரி கொண்டு வரணும். ஸோ இதுதான் வந்து டபுள் க்ராக்கெட். இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ராக்கெட்டை வந்து 3 செயின்ஸாக நான் பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்து ஒரு டபுள் க்ராக்கெட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு டபுள் க்ராக்கெட்டை வந்து நான் இந்த சர்க்கிள்குள்ளேயே நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இப்போ 3 டபுள் க்ராக்கெட்ஸ் வந்து நான் இங்கே செஞ்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா செயின் 3 வந்து நான் இது கூட ஆட் பண்ண போகிறேன். செயின் 3 வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செயின் 3 1 2 3. ஸோ நான் செயின் 3 ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதே சர்க்கிள்குள்ளே நான் மறுபடியும் ஒரு 3 டபுள் க்ராக்கெட்ஸ் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய யானை ஹொக்கில் எடுத்துட்டு நான் இந்த சர்க்கிள்குள்ளே விட்டு நான் வந்து 3 டபுள் க்ராக்கெட்ஸை வந்து நான் இதுலேயே இந்த சர்க்கிள்குள்ளாரையே நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ ஒரு டபுள் க்ராக்கெட் நான் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் 2 டபுள் க்ராக்கெட்ஸ் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் டபுள் க்ராக்கெட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு டபுள் க்ராக்கெட் நான் இதுக்குள்ளேயே வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ 3 டபுள் க்ராக்கெட் வந்து நான் செஞ்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா செயின் 3 வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 1 2 3. ஸோ 3 செயின்ஸ் நான் ஆட் பண்ணியாச்சு. இதே ப்ராசஸை வந்து நான் ரிப்பீட்டடாக 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ண போகிறேன். இதே சர்க்கிள்குள்ளே 3 டபுள் க்ராக்கெட்ஸ் நான் பண்ணுறேன். செகண்ட் டபுள் க்ராக்கெட், தேர்டாக வர டபுள் க்ராக்கெட். இப்போ நான் இதுக்கு மேலே செயின் 3 ஆட் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டாக இன்னும் ஒரு வாட்டி நான் வந்து 3 டபுள் க்ராக்கெட்ஸ் நான் இதே சர்க்கிள்குள்ளே நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ ஒரு டபுள் க்ராக்கெட், செகண்ட், அப்புறம் தேர்ட். ஸோ 3 டபுள் க்ராக்கெட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா செயின் 3 வந்து இங்கே ஆட் பண்ணி நான் வந்து ஃபஸ்ட்டு செயின் 3 போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதாவது செயின் தேர்ட் செயினில் 1 2 3. ஸோ தேர்ட் செயினில் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். என்னுடைய ஹுக்கை வந்து இந்த தேர்ட் செயினில் இப்படி விட்டு
நான் yarn over பண்ணி இந்த 2 லூப்ஸ் வழியாகவும் நான் இந்த மாதிரி கொண்டு வர போகிறேன். ஸோ நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ண பிறகு எனக்கு இது இந்த மாதிரி தெரியும். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து செயின் 3 பண்ண போகிறேன். 3 செயின்ஸ் நான் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கார்னரில் தெரியக்கூடிய இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து என்னுடைய ஹுக்கில் வந்து யானை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு நான் இந்த ஹோலில் வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ண போகிறேன். அதாவது இந்த ஹோலில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 3 டபுள் க்ராக்கெட்ஸ் நான் பண்ண போகிறேன். 3 செயின்ஸ் நான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 3 டபுள் க்ராக்கெட் நான் இதே ஹோல்குள்ளே ஒரே ஹோல்குள்ளே இவ்வளவையும் நான் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 டபுள் க்ராக்கெட்ஸ் நான் வந்து பண்ணுறேன். 1 2 ஸோ 3 டபுள் க்ராக்கெட் நான் இப்போ இங்கே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் 3 செயின்ஸ் வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் 3 டபுள் க்ராக்கெட் இதே ஹோல்குள்ளே நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ ஒரு டபுள் க்ராக்கெட் நான் பண்ணிட்டேன். செகண்ட் டபுள் க்ராக்கெட் நான் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு டபுள் க்ராக்கெட் இதுலேயே நான் வந்து பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹோலுக்கு போகணும். அதாவது நெக்ஸ்ட் கார்னரில் இருக்கக்கூடிய இந்த ஹோலுக்கு நம்ம போக போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து செயின் 1 போட்டுட்டு அடுத்த ஹோலுக்கு நான் வந்து போக போகிறேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம வந்து 3 டபுள் க்ராக்கெட்ஸ் வந்து நம்ம செய்ய போகிறோம். 3 டபுள் க்ராக்கெட்ஸ் பண்ண போகிறோம். 3 செயின்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். 3 டபுள் க்ராக்கெட் நம்ம வந்து இதே இதில் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டபுள் க்ராக்கெட் எப்படி பண்ணணும்னு தெரியலனா அதோடைய லிங்க்கு கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 3 டபுள் க்ராக்கெட் நான் பண்ணியாச்சு. இப்போ நான் இதுக்கு மேலே செயின் 3 நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் இதே ஹோல்குள்ளே நான் வந்து 3 டபுள் க்ராக்கெட் வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ ஒரு டபுள் க்ராக்கெட் நான் வந்து செஞ்சாச்சு. இன்னும் 2 டபுள் க்ராக்கெட்ஸ் இதே கார்னரில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்குள்ளேவே நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ 3 டபுள் க்ராக்கெட்ஸ் நான் இந்த ஹோல்குள்ளே முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அடுத்த கார்னருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செயின் 1 ஆட் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்த கார்னருக்கு போக போகிறோம். ஸோ அடுத்த கார்னர்லேயும் நம்ம வந்து அதே ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். 3 டபுள் க்ராக்கெட் 3 செயின் 3 டபுள் க்ராக்கெட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இந்த கார்னருக்கு போகிறதுக்கு முன்னாடி செயின் 1 ஆட் பண்ணிவிட்டு இந்த கார்னருக்கு நம்ம போக போகிறோம். ஸோ நான் இந்த கார்னர் வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வரைக்கும் பண்ணியாச்சு. இந்த லாஸ்ட் கார்னரில் மட்டும் நான் 2 டபுள் க்ராக்கெட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 3 செயின்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு டபுள் க்ராக்கெட்டாக நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் இந்த 3rd செயினில் வந்து இதோடைய ஸ்லிப் ஸ்டிச் வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ இந்த 3rd செயின் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதில் வந்து நான் இப்போது என்னுடைய ஹுக்கை விட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச் வந்து நான் இந்த மாதிரி செய்ய போகிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 செயின்ஸ் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். 1 2 3. ஸோ 3 செயின்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த மிடில் ஹோலில் தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். இந்த மிடில் ஹோல் இங்கே இருக்கிற இந்த மிடில் ஹோல்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெறும் 3 டபுள் க்ராக்கெட்ஸ் மட்டும் நம்ம வந்து போட்டால் போதும். கார்னர்ஸில் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோம், 3 டபுள் க்ராக்கெட் 3 செயின் 3 டபுள் க்ராக்கெட் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி பண்ணணும். இப்போ நான் இந்த மிடில் இருக்கிற இந்த கேப்பில் நான் பண்ணுறேன். ஸோ ஒரு டபுள் க்ராக்கெட் நம்ம 3 செயின்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அதை வந்து ஒரு டபுள் க்ராக்கெட்டாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற 2 டபுள் க்ராக்கெட்டை நான் இதுலேயே நான் இப்படி செய்ய போகிறேன். இப்போ நான் அடுத்த கேப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து செயின் 1 ஆட் பண்ண போகிறேன். ஸோ செயின் 1 ஆட் பண்ணிவிட்டு நான் அடுத்த கேப்பில் வந்து நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கேப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 டபுள் க்ராக்கெட் நான் ஃபஸ்ட்டு இங்கே பண்ண போகிறேன். ஸோ 3 டபுள் க்ராக்கெட் நான் இதில் வந்து பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதில் செயின் 3 ஆட் பண்ணுறேன். 1 2 and
3. ஸோ 3 செயின்ஸ் நான் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் இதே கேப்பில் வந்து நான் 3 டபுள் க்ராக்கெட்ஸ் நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ ஒரு டபுள் க்ராக்கெட் நான் பண்ணிட்டேன். செகண்டு, இப்போ தேர்ட் டபுள் க்ராக்கெட். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கேப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே செயின் 1 ஆட் பண்ணணும். செயின் 1 ஆட் பண்ணிவிட்டு அடுத்த கேப்புக்கு நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மிடில் கேப்ன்றதுனால நம்ம வந்து 3 டபுள் க்ராக்கெட் நம்ம போட்டால் போதும். ஸோ இப்போ இந்த கார்னர்ஸில் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 3 டபுள் க்ராக்கெட் பண்ணணும், 3 செயின்ஸ் பண்ணணும், 3 டபுள் க்ராக்கெட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ப்ராசஸை வந்து இது வரைக்கும் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் நான் செஞ்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே 3 டபுள் க்ராக்கெட்டோட நான் முடிச்சிருக்கேன். இப்போ நான் செயின் 1 ஆட் பண்ணி இங்கே வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த 3 செயின்ஸ்க்கு தேர்ட் செயினில் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் நான் வந்து செஞ்சாச்சு. இப்போ நான் வந்து மறுபடியும் அந்த ப்ராசஸை வந்து மறுபடியும் நான் கண்டினியூ பண்ண போகிறேன் மேலே வரைக்கும். ஸோ செயின் 3 நான் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் இதே ஹோலில் வந்து நான் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 டபுள் க்ராக்கெட்ஸை வந்து நான் இங்கே செய்ய போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு 3 டபுள் க்ராக்கெட்ஸ் நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து 2 டபுள் க்ராக்கெட் இங்கே பண்ணியிருக்கேன். இப்போ தேர்ட் டபுள் க்ராக்கெட்டை இதே ஹோல்குள்ளே நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ பண்ணியாச்சு. இப்போ நான் அடுத்த கேப்பில் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து செயின் 1 ஆட் பண்ணிவிட்டு நான் அடுத்த கேப்புக்கு போக போகிறேன். ஸோ அடுத்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து மிடில் கேப்ன்றதுனால நம்ம வந்து 3 டபுள் க்ராக்கெட்ஸ் மட்டும் நம்ம வந்து இந்த கேப்பில் நம்ம செஞ்சால் போதும். ஸோ செகண்ட் டபுள் க்ராக்கெட் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு தேர்ட் டபுள் க்ராக்கெட் நான் இதில் செஞ்சிட்ருக்கேன். இப்போ நம்ம அடுத்த கார்னரில் இருக்கிற கேப்புக்கு போக போகிறோம். இப்போ கார்னர் கேப்புக்கு நமக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படின்றது. அதாவது 3 டபுள் க்ராக்கெட் பண்ணுவோம், 3 செயின் 3 டபுள் க்ராக்கெட் பண்ணுவோம். ஸோ கேப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா செயின் 1 ஆட் பண்ணிட்டு தான் இந்த கார்னர் கேப்புக்கு, அதாவது அடுத்த கேப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி செயின் 1 ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம கண்டினியூவாக இந்த எண்ட் வரைக்கும் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ இந்த எண்ட் வரைக்கும் செஞ்ச பிறகு என்ன செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து லாஸ்ட் வரைக்கும் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த செயின் 3ல நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து நான் செய்ய போகிறேன். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய யானை நான் இங்கேயே வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஒரு செயின் 1 போட்டு நான் வந்து இங்கே என்னுடைய யானை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ கட் பண்ணிட்டேன்னா ஓகே. ஸோ எனக்கு இப்போது என்னுடைய கிரானி ஸ்கொயர் இப்போ எனக்கு கிடச்சாச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் எந்த ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும்.